வெல்கம் டு த குக்கிங் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம ஒரு ரெசிபியை குக் பண்ண போறோம். ஒரு டிஷ்ஷை தான் இன்னைக்கு குக் பண்ண போறோம். என்னடா வீடியோ மாதிரி வந்துட்டோமா, சேனல் மாதிரி வந்துட்டோமான்னு கேட்பீங்க. ஆனால் கிடையவே கிடையாது. நாம இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளான வெப்சைட்டை எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். அதுவும் HTML அண்ட் CSS இது ரெண்டுத்தை வச்சு மட்டுமே நாம் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறது, நான் உங்களுக்கு குக் பண்ணுறதுன்னு சொல்லி இதை நான் உங்கள் வீடியோவில் கற்றுத்தர போகிறேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நமக்கு குக்கிங்க்கு முக்கியமாக நமக்கு பல பொருட்கள் தேவை. அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஸ்டவ். அந்த ஸ்டவ்வை நம்ம இப்போ எதை கருத போகிறோம், நம்ம ஸ்டவ்வை எடுத்துக்கிட்டோம். நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ ஸ்டவ்னா எரிய வைக்கணும், எரிய வச்சுறீங்களான்னு கேட்டு. இவனை எரிய வச்சா அவ்வளோதான் கதை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. ஓ, இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை மங்களகரமாக ஆரம்பிக்க போகிறோம். இல்லைங்க, ஒரு நிமிஷம் காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ ஸ்டவ்வை நம்ம ஆன் பண்ண போகிறோம். இந்த ஆன் பட்டன் ஆன் பண்ணியாச்சு. எங்கடா வர மாட்டேங்குது. ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. ப்ராசஸ் படி ஸ்டவ் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வைக்க தேவைய கடாய் அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் நான் சொல்லணும்ல, அதை தான் நான் போக வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் யாராச்சும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்லாம் இனிமேல் உங்களுக்கு தேடி வரும். ஸோ இன்னைக்கு நாம் ஒரு சிம்பிளான வெப்சைட் தான் பண்ண போகிறோம். அந்த வெப்சைட்டு தரமாகவும் இருப்போது HTML CSS வச்சுதான். அப்புறம் எனக்கு HTML CSS என்னென்ன தெரியாது, கோடிங்னா என்னென்ன தெரியாது, எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நானும் உங்களை மாதிரி தான் நண்பர்களே இருந்தேன். ஆனால் இப்போ உங்களுக்கு கத்தர அல்லவா, அதே மாதிரி தான் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிம்பிளான வெப்சைட்டை நீங்களே பண்ணலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ நில்லுங்க, ரெக்கார்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது நான் ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ நான் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபைல் தான் கேட்க போகிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக தெரியும், லேப்டாப்பில் நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும் இந்த கோடிங் மாதிரி விஷயத்துக்கு. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன தெரியுமா, விஷுவல் ஸ்டுடியோ கோட். அதுதான் கடாய் மாதிரி நீங்கள் மெயின் ஐட்டத்தை வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த கடாய் அதுதான். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி இருக்கணும்னு தெரியும். போய் யாருக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கணும்னு தெரியும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்து விஷுவல் ஸ்டுடியோ கோட இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷுவல் ஸ்டுடியோ கோட இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோல்டர், ஓகேங்களா, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். என்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஸோ குக்கிங்னு சொல்லி போட்டேன். ஸோ இப்போ இந்த குக்கிங்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த குக்கிங் ஃபோல்டரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. விஷுவல் ஸ்டுடியோ கோட ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை. எங்கடா வர மாட்டேங்குது, இல்லைங்க ஒரு நிமிஷம், பையன் கொஞ்சம் ஸ்லோ. இந்த ஸ்டவ் கொஞ்சம் கம்மியாக இப்போ ரொம்ப லோ ஃப்ளேமில் பற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றணும். இங்கே விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு, இல்லைங்க ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது நான் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட். ஸோ இதை அடி பார்த்தமே. ஸோ இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் இங்கே ஃபைலுன்னு சொல்லி ஒரு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே நியூ ஃபோல்டரு நியூ ஃபைல் இருக்கும். நீங்கள் நியூ ஃபைல் கிளிக் பண்ணால் நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணணும். நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் குக்கிங்னு சொல்லி ஃபோல்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இப்படி தான் வரும் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ், சிம்பிளான இன்டர்ஃபேஸ் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சாச்சு, ஸ்டவ் மேலே கடாயும் வச்சாச்சு. இப்போது முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு கேட்குறீங்க, HTML CSS. ப்ரோ இந்த HTML and CSSல இதில் என்ன யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன டேக்ஸில் யூஸ் பண்ண, அது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக கேளுங்க. H1 டேக் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு மாதிரி HTML பாடி டேக் இது யூஸ் பண்ண போகிறேன். H1 டேக் யூஸ் பண்ண போகிறேன். அது மட்டும் H3 டேக் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சென்டர் டேக்கு, அதுக்கு மாதிரி கலர் ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி சொல்லி நான் உங்களுக்கு இப்போ போக உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெயை போடணும். எண்ணெய் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எண்ணெயை நம்ம இதில் என்ன கரெக்டாக பண்ணலாம், நீங்கள் இங்கே குக்கிங் இருக்குல்ல, இது பக்கத்தில் ஒரு ஃபைல் மாதிரி ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்னவே பேருனா போடலாம். ஆனால் கடைசியில் .html
அந்த மாதிரி முடியும். HTML ஃபைலாக இருந்தால் .html முடியும், CSS இருந்தால் style.css முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இது HTML வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஏதாச்சும் ஒரு பேஜ் போட்டுக்கலாம். நான் இதுக்கும் வந்து cooking.html போட வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இப்போ எல்லா பொருட்களையும் போயிட்டு குக் பண்ண போகிறீங்க, அதாவது சமைக்க போகிறீங்க. ஸோ இப்போது இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டைப்பில் அடிக்க போகிறோம். இப்போ நான் வந்து இன்னொரு மெயின் விஷயம், நம்ம வந்து இது எப்படி ப்ரோ இது பண்ணுறதுனா, இதை லைவாக எப்படி போகிறோம், இங்கே ஒரு ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே இந்த மாதிரி ஏதாவது கோட் டைப் பண்ணிட்டேன். ஓகேங்களா, கோட் மாதிரி லெட்டர் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இது எப்படி ஒரு நான் எப்படி லைவாக ரன் பண்ணி பார்க்குறதுனா, குக்கிங் HTML இருக்குல்ல, அது அங்கே மேலே வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து காப்பி பாத்துன்னு ஒரு ஆப்ஷன், இந்த காப்பி பாட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் குரோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ குரோமுக்கு வந்து அந்த குரோமில் வந்து நீங்கள் பண்ணணும். நீங்கள் காமிங்க, உங்களோட குரோம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த குரோமில் வந்துருங்க. குரோமில் வந்துட்டு Ctrl+V இந்த பேஸ்ட் கொடுத்து நீங்கள் அழுத்துறீங்கன்னா இப்போது இதுதான் வந்து உங்களை இப்போ இதுதான் ஓகேங்களா, என்ன சொல்கிறது, இதுதான் வந்து இப்போ லைவாக நீங்கள் பார்க்குறது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த வெப்சைட் பண்ணாலும் இப்போ தான் வரப்போகுது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து cooking.html இருக்குது, அது நம்ம ஃபைல் நேமு. இது வந்து அந்த ஃபோல்டர் இந்த ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டெஸ்க்டாப்குள்ளே குக்கிங் ஒரு ஃபோல்டர், குக்கிங் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல். ஓகேங்களா, இப்போ இதுதான். இப்போது நான் வந்து ஃபைல் வந்துடுறேன். இப்போது இதுதான். ஓகேங்களா, இப்போது எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு லீவ் லெட்டர் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீவ் லெட்டருக்குள்ளே நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டுன்னு போட்டு ஹெட்டுக்குள்ளே வந்து ஃப்ரம் டு எழுதுறீங்க, அது உங்கள் பாடின்னு போட்டு அந்த பாடியில் தான் வந்து நீங்கள் மொத்தமாக அதாவது இந்த காலத்துக்காக லீவ் போட்டேன், பேதி போகுது, உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி சொல்லி லீவ் போடுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாடி டேக்கில் போடுவோம். ஹெட்டில் மெயினாக இருக்கிறது வந்து ஹெட்டில் போடுவோம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் HTML வந்து இந்த ஹெட்டு பாடின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி சிம்பிளாக இருக்குதுன்னா, அதாவது வந்து நீங்கள் டாக்குன்னு சொல்லி டைப் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், டாக்குன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து HTML பாய்லர் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓகேங்களா, இப்போ இதில் வந்து எனக்கு தேவைப்படுறது வந்து ஹெட்டு பாடி அந்த மாதிரி தான் தேவைப்படும். இது HTML எதை குறிக்குன்னா, இது HTML ஃபைல்னு சொல்லி குறிப்பிடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இது இந்த மெட்டா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து நான் அழிச்சிட்றேன். ஓகேங்களா, உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இப்போது இங்கே டைட்டில்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ப்ரோ இந்த டைட்டில்னா என்ன ப்ரோ, இந்த வெப்சைட் நம்ம டைட்டில் கரெக்டு. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து டைட்டில் கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் அதில் இதில் இருக்கிறது எப்படின்னா டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் போய் இந்த பேஜுக்கு இப்போது லைவ் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜுக்கு போய் நீங்கள் ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா cooking.html இந்த இதில் வந்து டாக்குமெண்ட் இருக்குது, அதாவது பேர் மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இப்போது நான் போய் அதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, அங்கே போய் என்ன மாட்ட போகிறேன்னா குக்கிங்னு போட போகிறேன். ஓகேங்களா, ஸோ குக்கிங்னு போட்டேன்னா இப்போது அது அங்கே போய் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது நம்மளோட இப்போ வெப்சைட்டோட பேரை மாற்றிட்டோம், குக்கிங்னு சொல்லி மாற்றியாச்சு. இதுதான் இப்போ. அண்ட் இந்த ஹெட்டுக்குள்ளே வந்து இந்த மற்ற விஷயங்கள்லாம் பண்ணோம். இப்போ வந்து ஹெட்டில் அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போது இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாம் வந்து மெயினாக இருக்க போகுது. இப்போது நான் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்டைல், அதாவது வந்து ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, CSS ஃபைலு வந்து சின்னஸாக ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான CSS தான். இந்த HTML வந்து ஒரு வெப்சைட்டோட ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. ஓகேங்களா, இந்த CSS வந்து அது கலரிங் பண்ணுறது, ஏதாச்சும் நீங்கள் இப்போ வெப்சைட் கலர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் வந்து CSS யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் பாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாடி டேக்குள்ளே தான் வந்து நம்ம இப்போ பண்ணுவோம். அண்ட் HTML பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாடி இருக்குல்ல, அது கீழே இன்னொரு பாடி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் ஹெட்டுன்னு இருக்குது, அது கீழே இன்னொரு ஹெட்டுன்னு இருக்குது, அந்த 2 ஹெட்டு இது டேக் இருப்பாங்களா, அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் வந்து வரும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து பாடி, அதாவது இது வந்து பாடி டேக்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ளே தான் வந்து இப்போ நான் வந்து என்னோட ஃபுல் கோடிங்கும் போட பண்ணுவீங்களா. இப்போது நான் வந்து என்னோட வெப்சைட் பின்னாடி இந்த இது ஒயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக்ரவுண்டை வந்து நான் வந்து பிளாக்காக மாற்றணும். ஓகேங்களா, எனக்கு பிளாக் கலர் வெப்சைட் வேணும்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா சிம்பிள், நீங்கள் இந்த பாடி இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டேக் மாதிரி வரும். ஸோ இது என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் இப்போ தான் பிகினர். ஓகேங்களா, நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டைலு இருக்கா, ஸோ இந்த ஸ்டைலுன்னு இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டைல் ஈக்குவல் டு மேலே 2 கமா போட்டு வரும், மேலே வந்து 2 இது போட்டு வரும். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து இப்போது பேக்ரவுண்ட் கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ எனக்கு தேவை வந்து பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா, அதனால் நான் பேக்ரவுண்ட் கலர் டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு எங்கே வரும். ஸோ அதான் பேக்ரவுண்ட் கலர் போட வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேக்ரவுண்ட் கலர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து நான் என்னோட கலரை இது பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ பிளாக்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட்டு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ரெட்டு அதே வந்து எடுத்துக்கிச்சு நான் ரெட்டு போட்டோன்னே இப்போது
பார்த்தீங்கன்னா தெரியும். என்னோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஜ் வந்து இப்போ பிளாக் கலர் இப்போ ரெட் கலர் ஆயிடுச்சு. நான் இப்போ இதில் என்ன டைப் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளாக் கலர் தான் வரும். இப்போ நான் வந்து இதுக்கு சும்மா டைப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ டைப் பண்ணிட்டு பேஜை வந்து ரீலோட் பண்ணுறேன். இப்போ வந்து பிளாக் கலர் தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிளாக் கலர் இருக்குது. இப்போ இவ்வளோ தான் ஓகேங்களா. இதான் கலர் மாற்றுறது. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நான் இது வந்து பிளாக்கு பதிலாக ரெட்டுக்கு பதிலாக பிளாக் போட்டுறேன். அதான் இஷ்டமா இல்லாட்டி இங்கே வந்து கலர் ஆப்ஷன்ஸும் அது காமிக்கும். நான் பிளாக்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போது நான் பிளாக்குன்னு சொல்லி டைப் பண்ணிட்டேன். இப்போது நான் இங்கே வந்து நம்ம சேனலோட பேரை வந்து டைப் பண்ணுறேன். சேனலோட பேர் வந்து டைப் பண்ணிட்டேன். இப்போது நான் வந்து இங்கே வந்து வரப்போகிறேன் ஓகேங்களா. குக்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த குக்கிங்கில் வந்து நான் போட்ட பேர் காணாமல் காணும். ஆனால் இங்கே தான் இருக்குது ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும். செலக்ட் பண்ணால் சைபர் வாஸ் தமிழ்னு வருது. ஆனால் இங்கே இல்லை. இது ஏன்னா நம்மளோட டெக்ஸ்ட்டும் பிளாக் கலரில் இருக்குது. இப்போ பேக்ரவுண்டும் பிளாக் கலர் இருக்குது. ஸோ இது நான் என்ன பண்ணால் டெக்ஸ்ட்டு போய் ஒயிட் கலர் மாற்றும். அது எப்படி ப்ரோ மாற்றுறதுன்னா அதுவும் இதுக்குள்ளேயே தான் பண்ண போகிறோம். அது எங்கேயும் இல்லை. இப்போ இது இருக்குல்ல. ஸோ இப்போது இந்த ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு பிளாக் கலர் அதுக்கு வந்து அந்த பக்கத்தில் வந்து அந்த செமிகோலமாக இருக்குது ஓகேங்களா. இப்போது இது பக்கத்துலேயே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கலர்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். ஸோ கலர்னு சொல்லி டைப் பண்ணாலும் வந்து கலர்னு ஃபஸ்ட்டே வரும் ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன கலரில் வேணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஒயிட் ஸ்மோக்கில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்கன்னா ஒயிட் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த கலர் மாதிரி இது மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் குக்கிங்குள்ளே போயிட்டு டைப் ரீலோட் பண்ணால் இப்போ எனக்கு அந்த லெட்டர் சைபர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துடுச்சு ஓகேங்களா. இவ்வளோதான். இதுதான் வந்து சிம்பிளாக வந்து இப்போ பண்ண போகிறோம். இப்போது இந்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் வந்து ரொம்ப சின்னதாக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன ஒரு பேஜ் இப்போ நான் வந்து இங்கே மெயினாக எதுப்பாக வந்து என்ன ரெசிபி டிஷ் பண்ண குக் பண்ண வந்தோன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சைபர் வாஸ் தமிழன் அதை பற்றின ஸோ ஒரு இது பேஜ் ஆகும். அண்ட் நம்மளோட இந்தியன் ஜீரோ ஸ்கேம்ஸ் பார்த்தீங்களா அந்த வீடியோவை இப்போது ஒரு வெப் பேஜாக நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்மளோட ரெசிபி ஓகேங்களா. இப்போ இதுதான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து இதுக்கு போக வந்து நான் அப்படியே ஒவ்வொன்றா வந்து இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது இதெல்லாம் கொத்தமல்லி எதுக்கு யூஸ் ஆகுது என்ன டேஸ்ட் கொடுக்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போது நான் வந்து நம்ம சேனலோட பேரை டைப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. சேனலோட பேர் என்ன சைபர் வாஸ் தமிழன். இப்போ நான் சைபர் வாஸ் தமிழ் சும்மா நான் நார்மலாக கிளிக் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து அது வந்து சும்மா ஒரு சின்ன ஃபாண்ட்டாக வந்துச்சு. ஆனால் எனக்கு தேவை என்னது பெருசாக வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா H1 டேக்னு சொல்லி இங்கே தான் ஒன்று இன்ட்ரெஸ்ட் பண்ணி இந்த H1 டேக்கு வேறு ஒன்றுமே இல்லை. உங்களோட ஃபாண்ட்டை ஹெட்டிங்ஸ் சைஸ் வரையா இப்போ H1 டேக்னா அது ஹெட்டிங் ரொம்ப பெரிய சைஸாக வரும். H2னா அது கொஞ்சம் கம்மியாக வரும். H3 H5 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இது எது இருக்கும்னா H6 வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த H1 டேக் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிங்கன்னா அது ஹெட்டிங் மாதிரி வரும். அண்ட் H6ன்னு வச்சு டைப் பண்ணிங்கன்னா அது இன்னும் அதோட இந்த கடைசி லெவல் சின்னஸில் இருக்கும். அந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி ஆகணும். இந்த வந்து H1 டேக்கை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த H1 டேக்கு நடுவில் தான் வந்து நான் என்னோட டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ண போகிறேன். இங்கே நல்லா பார்த்துங்க சைபர் பாஸ் தமிழன். ஸோ டைப் பண்ணிட்டேன்னா இப்போது நான் வந்து இங்கே குக்கிங் பேஜ் ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இங்கே வந்து சைபர் பாஸ் தமிழ்னு சொல்லி உங்களுக்கு இந்த சைபர் பாஸ் தமிழ்னு சொல்லி ஹெட்டிங்காக இருந்துச்சு. இப்போ இங்கே ஒவ்வொன்று பண்ணோம். அதாவது இப்போ நான் இங்கே இருக்க டெக்ஸ்ட் எனக்கு வந்து சென்டரில் வரணும் ஓகேங்களா. அதுக்கு வந்து சென்டர் டேக் அவ்வளோதான். சென்டரில் வேணால் சென்டர் டேக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சென்டர் டேக்கை நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணோம். இப்போது சென்டர் டேக் இப்போ நம்ம சென்டர் டேக் யூஸ் பண்ணோம்னா அதுக்குள்ளே தான் வந்து இந்த H1 டேக்கை யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து இந்த H1 வந்து உள்ளே இருக்கும். சரி காமிக்கிறேன். இப்போ சென்டர் டேக் நான் போட்டு வச்சுக்கோங்க. அதை வந்து கொடுக்குது. இப்போது இந்த சென்டர் டேக்குள்ளே தான் வந்து எனக்கு இருக்கணும். அதான் வந்து இதை ரெடி பண்ணுவீங்க. இப்போது இந்த சென்டர் டேக்குள்ளே தான் வந்து எனக்கு இருக்கும். சென்டர் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணும். உங்களுக்கு அதை சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். சென்டர் டேக் வந்து நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு புரியுதுக்காக இப்படி சொல்கிறேன் ஓகேங்களா. சென்டர் இந்த இது வந்துச்சு. அப்படி வரக்கூடாது. ஸோ இப்போ அது என்ன தெரியும் ஃபஸ்ட்டு டைம் சென்டர் வரும்போது இது வந்துச்சு. செகண்ட் டைம் வரும்போது ஸ்லாஷ் வரும் ஓகேங்களா. ஸ்லாஷ் இல்லாமல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்லாஷ் வந்துச்சுன்னா எண்டிங் பாயிண்ட். உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து இப்போ சென்ட்ரல் டேக்குள்ளே தான் வந்து என்னோட H1 டேக் நான் வச்சுக்கிறேன். அந்த H1 டேக்கில் வந்து நான் சைடு வாஸ் தமிழ் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போய் காமிக்கிறேன் ஓகேங்களா. இங்கே இப்போது சென்டரில் வந்துடுச்சு அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த H1 டேக்கை வந்து இப்போ பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போது நான் கீழே வந்து ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். அது சென்டர் டேக்குள்ளேயே நான் பண்ணேன்னா சென்டரில் ஒன்றுன்னு சொல்லி இப்போ தான் வந்து நான் வந்து இங்கே H3 டேக் யூஸ் பண்ண போகிறேன். இந்த H3 டேக்னா
H1 இருக்குல்ல அதோட கொஞ்சம் சின்னஸா, H2னா அதோட சின்னஸ், H3னா H2ஓட சின்னஸா இருக்கும் காமிக்கிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன டைப் பண்ணலாம், பிஏ நம்ம சேனலோட பழைய ஒரு இது இருந்துச்சு ஓகேங்களா, ஒரு லெட்டர் நான் உங்களுக்கு எப்பயும் சொல்லுவோம், பிஏ சூப்பர் ஹீரோ வித் ஏ குட் ஹார்ட் ஓகேங்களா. இப்போது நான் வந்து ரீலோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட சின்னஸாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா. இப்போ S3 டேக் யூஸ் பண்ணி பண்ணியாச்சு. இப்போது நான் கீழே வந்து இவ்வளோ இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இப்போது இந்த H3 சென்டரை வச்சுருக்காங்களா, இப்போ வெளியே வந்தோம். இப்போ நான் கீழே வந்து லைன் ஆட் பண்ணும், ஒரு ஹரிசான்டல் ஒரு கோலை வந்து ஆட் பண்ணோம். இங்கே வந்து நான் என்ன டேக் யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ ஹரிசான்டல்னா என்ன, லைன் கீழே வந்து இப்படி லைனாக இருக்குது, ஒரு லைன் போட போகிறோம். அந்த லைனுக்கு நீங்கள் ஹரிசான்டல் டேக், அதாவது HR டேக்னு சொல்லுவாங்க, ஹரிசான்டல் HR. ஸோ அந்த டேக் இப்போ HRன்னு டைப் பண்ணி இப்போ கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, டேக் யூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேக் ஓப்பனிங் எல்லாம் கிடையாது, இந்த ஒரே இதுதான். இப்போ இந்த நான் போய் ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இது லைன் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இந்த கேரக்டர் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த குக்கிங். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட இந்தியன் ஜீரோ ஸ்கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இந்தியன் ஜீரோ ஸ்கேம்ஸை வந்து நான் வந்து இப்போ உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன் ஓகேங்களா. அந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து உள்ளே இதாகணும். ஸோ யாராச்சும் நம்ம இதுக்குள்ளே வந்தாங்கன்னா உள்ளே வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 minute. ஸோ இங்கே தான் வந்து இன்னொரு டேக் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஐஃப்ரேம்னு சொல்லி, இந்த ஐஃப்ரேம்னா ஒன்றுமே இல்லை. இப்போது நாம் ஒரு வீடியோ இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டாங்க ஐஃப்ரேம்னு சொல்லி ஒரு டேக் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த ஃப்ரேம் பார்டர் அது இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ ஃப்ரேம் பார்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஐஃப்ரேம்னு கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன், சோர்ஸ் அதாவது SRCனா சோர்ஸ் ஈக்குவல் டு அங்கே வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து இது என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல, ஜீவஸ் மீடியா குரூப்ஸ், இல்லைங்க ஜீவஸ் மீடியா குரூப்ஸ் மீடியாவர்ஸ் குரூப்னு வந்துச்சே இல்லைங்க, ஜீவஸ் மீடியா. ஸோ ஜீவஸ் மீடியா குரூப்ஸ் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை வந்து நான் இப்போ வந்து உள்ளே எடுத்துகிட்டு வரப்போ நான் காமிக்க ஒரு நிமிஷம். இப்போ இதான் நம்ம வந்து இது நம்மளோட வந்து ஜிஎஸ் மீடியா குரூப்ஸு, அதாவது நம்மளோட இது கம்பெனியோட வெப்சைட்டு. ஸோ இப்போ நான் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த URL இருக்குல்ல, HTTP, இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கோடிங் இதுக்கு வரேன், கடைக்கு வரேன் ஓகேங்களா. இப்போ இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து நம்மளோட அந்த பேஜ் இருக்குல்ல, குக்கிங் பேஜ், இதை வந்து ரீலோட் பண்ண போகிறேன். ஒன்றுமே வராது. ஏன் வரான்னு கேட்டீங்கன்னா, சில இது ஓகேங்களா. இப்போ சில வெப்சைட்ஸ் வந்து அவங்களோட இப்போ இது என்னென்ன சிம்பிளாக இந்த ஐஃப்ரேம் என்ன பண்ணால், இன்னொரு ஒரு வெப்சைட்டை உங்கள் வெப்சைட்குள்ளே அதை வந்து கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜீவஸ் மீடியா குரூப்ஸை வந்து நான் வந்து என்னோட வெப்சைட்டை வந்து நான் வந்து இப்போ இந்த வெப்சைட் நான் பண்ணுறேன்ல, இந்த வெப்சைட்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நம்ம இது பண்ணேன். ஆனால் அது வரல. இப்போ வேறு என்ன உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறது, நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, மூவிஸ் டாக் பார்த்தீங்களா. ஸோ இசை மினி இல்லாட்டி மூவிஸ் டாக், நான் இசை மினி சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த இசை மினி மூவிஸ்.com. இப்போ இந்த இசை மினி பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து உள்ளே எடுத்துகிறேன், காமிங்க காமிங்க. இதை நான் வந்து இது காப்பி பண்ணிட்டேன் ஓகேங்களா. காப்பி பண்ணிவிட்டு அதே ஐஃப்ரேம் இருந்துச்சு பார்த்தீங்களா, என்ன இது ஒழுங்காக செலக்ட் ஆகுது. இப்போ இந்த ஐஃப்ரேம் இருக்குல்ல, இதில் நான் அதை பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட குக்கிங் இருக்குல்ல, அதை நான் இது பண்ணால் இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இசைமினியோட வெப்சைட் நம்ம வெப்சைட்குள்ளே இப்போ இருக்குது ஓகேங்களா. இப்போ இது இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு யூடியூப் வீடியோ வந்து நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறேன். இது எம்பப்டர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இது வந்து அடிச்சிட்டேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல தான் வந்து இப்போ நான் இப்போது இந்த இடத்துல வந்து நான் காமிச்சிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணி இது என்ன வேலைன்னு இந்த ஐஃப்ரேம் பண்ணணும். இப்போ நான் வந்து நம்மளோட யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜீரோ ஸ்கேம்ஸ் அது பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறதுனா இங்கே பார்த்தீங்களா, நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு இங்கே வந்து எங்கே இந்த இந்தியன் ஜீரோ ஸ்கேம்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஷேர்னு சொல்லி கொடுத்தேன்னா இந்த மாதிரி லிங்க் வரும். இதில் யூடியூப்ல இவங்க என்ன ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே எம்பப்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். இந்த எம்பப்டுன்னு சொல்லி இந்த எம்பப்டை
இந்த எம்பப்டு ஏதோ ஒன்று இந்த எம்பப்டு கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கான அந்த சோர்ஸ் கோட் வரும். இப்போ இதை நான் காப்பி பண்ணி போகிறேன் இல்லைங்களா. நீங்கள் ஒரு கேட்பீங்க ப்ரோ இங்கே வந்து ஐஃப்ரேம் இருக்கே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. எஸ், இப்போது யூடியூபே வந்து அதுக்கு நமக்கு வந்து அந்த HTML ஃபைல் அந்த கோட் ஐஃப்ரேம் கோடை வந்து கொடுத்துறாங்க. இப்போ இதை நீங்கள் இந்த கோடு பார்த்தீங்களா, இது நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட் பில்டிங்கில் அந்த கோடில் போய் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அங்கே எம்பப்டு ஆகிடும். காமிக்க நிமிஷம் நீங்கள் வந்து காப்பி இருக்கா, காப்பி பண்ணிட்டேன். இப்போது ஆல்ரெடி அங்கே வந்து யூடியூப் தரப்புலேருந்து அவங்க வந்து ஐஃப்ரேம் இது போட்டு தான் கொடுத்துருங்க. ஸோ அதனால் இதை நான் இப்போ அடிக்க போகிறேன். இப்போ அவங்க கொடுத்தாங்க காப்பி பண்ண, இப்போ அதை போட போகிறேன். போட்டேன். அண்ட் இதில் வந்து நம்ம ஹைட்டு இதை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அந்த வெப்சைட்டோட ஹைட் எவ்வளோ இருக்கும், வித் எவ்வளோ இருக்கும். ஸோ அவங்க வந்து 560 350 கொடுத்துருங்க. இதான் வந்து ஜெனரலாக கொடுக்குறது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து நம்மளோட வீடியோட லிங்க் ஓகேங்களா, வீடியோ லிங்க்கு டைட்டில் வந்து அவங்க யூடியூப் வீடியோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதுக்குள்ளே குக்கிங், ஸோ இதுக்குள்ளே போய் நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். இல்லைங்க, வீடியோ இஸ் அன்அவைலபிள்னு சொல்லி சில யூடியூப் வீடியோஸ் வந்து இதில் வந்து சப்போர்ட் ஆகும், சில வீடியோஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. பட் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், இது வந்து சப்போர்ட் ஆகுது ஓகேங்களா. ஹோஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இல்லைங்க. அண்ட் இப்போது கீழே இல்லைங்க இது டைட்டில் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதையும் சென்டரில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் இங்கே ஒரு சென்டர் டேக் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த சென்டர் டேக்கில் Ctrl+C கொடுத்துட்டு ஸோ நாங்கள் வந்து அந்த சென்டர் டேக் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு இது இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட முக்கியம் நண்பர்களே, ஏன்னா இல்லாட்டி கோடிங் ஒழுங்காக வராது இல்லைங்களா. ஸோ வந்துடுச்சு, சென்டரில் வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போது நான் வந்து இங்கே ஒரு கீழே ஒரு இது சார்ட் டேக் யூஸ் பண்ணுவேன். அதாவது வந்து ஹாரிசான்டல் லைன் கொண்டு வர போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். எங்கடா அது, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து இதுதான் ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன பண்ணலாம், ஸோ கீழே இங்கே நான் இன்னொரு டேக் யூஸ் பண்ண போகிறேன். அது HAREFன்னு சொல்லி சொல்ல போகிறேன். இன்னொரு டேக் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது வந்து இப்போ என்னோடய வெப்சைட் பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டை கீழே நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். எப்படின்னா ப்ரோ இந்த ஐஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, ஐஃப்ரேம் யூஸ் பண்ணி கிடையாது. இங்கே வந்து ஏன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணேன். ஆட்ரிபியூட்டாக என்னன்னு தெரியல ப்ரோ இருக்குல்ல, ஏன்னு சொல்லி ஒரு டேகு. இந்த இப்போ ஏன்னு போட்டேன், இங்கே ஏன்னு சொல்லி ஃபஸ்ட்டில் தான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு வந்து HREFன்னு சொல்லி வருது ஓகேங்களா. நல்லா பார்த்தீங்கன்னா HREFன்னு சொல்லி வருது. அங்கே வந்து நமக்கு வந்து சோர்ஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு, இங்கே HREFன்னு வருது ஓகேங்களா. இந்த HREFக்குள்ளே நான் வந்து நம்மளோட வெப்சைட்டு அதோட இது காப்பி பண்ணிட்டேன். இப்போது இங்கே வந்து அந்த பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு மாற்றமும் வந்திருக்காது. ஏன் ப்ரோ நான் மாற்றம் வரல, இப்போ தான் இதை கொண்டு வரதுன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம், இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து நான் வந்து இப்போ நம்மளோட இது GVS Media Groups அதோட டைப் பண்ணுறேன் பேரை. GVS Media Groups ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், இங்கே GVS Media Groupsன்னு சொல்லி ப்ளூ கலர் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் போயிடும். ஸோ இதை வந்து இதுதான் இந்த என்ன வேல்யூ, இந்த வேல்யூ இருக்குல்ல. ஸோ இந்த டேகு இது என்ன பண்ணணும்னா உங்களை வேற ஒரு வெப்சைட்க்கு கூட்டி போகும். ஒரு டெக்ஸ்ட் ப்ளூ டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து வேற ஒரு வெப்சைட்க்கு வேற ஒரு பேஜ்க்கு வந்து கூப்பிட்டு போகும். இதுதான் இதோட வேலை ஓகேங்களா. ஸோ இதோட கலர் கூட நீங்கள் மாற்றலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நாம் பார்த்தது ஓகேங்களா. இந்த டிஷ்ஷோட பேர் என்ன வைக்கலாம்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் ப்ரோவியஸ் நாட்டி ஆகும். ப்ரோ இது என்ன ஹோஸ்டே பண்ணலையே ப்ரோ, எப்படி ப்ரோ இது எங்களுக்கு எப்படி ப்ரோ காமிப்பேனா, இப்போதைக்கு பாருங்க. இன்னொரு வீடியோவில் வந்து நான் இது எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டே ஒரு ஸ்பெஷலான வீடியோ இருக்குது, அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ பட்டா